திண்டிவனம் அருகே ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வாக்கு சேகரித்தார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் என்.ஆர். சிவபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்பர் 1 டோல்கேட், ரவுண்டானா பகுதிகளில் உள்ள கடை வீதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் என்.ஆர். சிவபதி திறந்தவெளி வாகனத்தில் நின்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிகாலை முதல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வெற்றி வேட்பாளர் பாபு செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றியம், கொத்தங்குடி, விளாகம், நல்லடை, கொங்காநடை, அரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சியில் மயிலாடுதுறை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டதை நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் வழங்கி வெற்றி வேட்பாளர் பாபு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுகவை பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கட்டி காத்து வழி நடத்துகிறார் என தென்காசி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சி தலைவருமான கிருஷ்ணசாமி புகழாரம் சூட்டினார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் அரசியல் மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்து விட்டதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் தலைமையிலான வெற்றி கூட்டணியில் இணைவது என்பது முன்பே எடுத்த முடிவு என்றார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஐயாத்துரை பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த இயக்கத்தை யார் வெளியிட்டார்கள்? தமிழகத்தில் ஒரு வெற்றியிடம் ஏற்பட்டுவிட்டது. யார் நிரப்பப் போகிறார் என்ற சூழலில் பல்வேறு முரண்பாடுகள், மோதல்கள் உருவான இயக்கத்தை மீண்டும் கட்டி காப்பாற்றுவது, கட்டி எழுப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. வரலாற்றிலே ஓரிரு சம்பவங்கள் மட்டும்தான் நடந்திருக்கிறது. இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எத்தனை சட்ட போராட்டங்கள், வேறு எந்த போராட்டங்கள் நடைபெற்றாலும் கூட அதிமுகவை மீண்டும் எம்ஜிஆருடைய லெகசி என்று சொல்வார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதற்கு பிறகு எடப்பாடி என்று அதிமுகவை விருதுநகர் கல்லூரி சாலையில் நடைபயணத்தின் போது அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகர் வாக்கு சேகரித்தார். விருதுநகர் கல்லூரி சாலையில் உள்ள நகராட்சி பூங்காவில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷுடன் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அங்கிருந்த பொதுமக்களிடம் முரசு சின்னத்திற்கு விஜயபிரபாகர் வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்.